அஸ்ஸலாமலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் மழை நேரம் தோட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும். கத்திரிக்காய் மறுபடியும் பிஞ்சு வச்சுட்டு 6-7 கத்திரிக்காய் பறிச்சாச்சு. இப்போ இந்த வெள்ளை மாவு பூச்சி வந்திருக்கு. இதுக்கு என்ன பண்ணுவேன்னா, தண்ணியில் கொஞ்சம் விளக்கெண்ணையும் கொஞ்சம் சோப்பு கரைசல் வச்சு இப்படி இந்த இலையில தேய்க்கணும். இந்த இலையில இப்படி தேய்ச்சாச்சுன்னா இந்த மாவு பூச்சியானது போகும். 1 கப்பு தண்ணிக்கு 1 மூடி வேப்ப எண்ணெயை ஊற்றி, ஒருத்தவங்க சொன்னாங்க கொஞ்சம் சோப்பு சர்ஃபு பொடி போட்டு இப்படி லைட்டாக தேய்ங்கோ போயிடும் அப்படின்ட்டு. மறுபடியும் நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. ஆனால் இந்த மாவு பூச்சி தான் அதிகமாக இருக்குது. இதை நம்ம இப்போ க்ளீன் பண்ணணும். இப்போ தக்காளி எல்லாமே காய்ச்சி ஓஞ்சிருச்சு. புதுசாக செடி வைக்கணும். டேபிள் ரோஸ் இப்போ காட்டுறேன், நிறைய பூத்துருக்கு. அதோட இது காந்தாளி மிளகான்னு சொல்கிறாங்க. இது நிறைய காய் காய்ச்சிருக்கு. இதனுடைய சைஸே இது தான். இதை விட பெருசாக வராது. இது காரம் அதிகமாக இருக்கும். நம்ம அன்றைக்கி நட்டி வச்ச புதினா துளிர் வந்துட்டு. இந்த கத்திரிக்காயிலையும் பூ வந்திருக்கு. இது பச்சை பசலிக்கீரை. இந்த அவரைக்காய் செடியை பிடுங்கிரும். இது இனி காய்க்காது. அதோட ஒரு பாகக்காய் வருது. இந்த வித்தை திரும்ப போடுவேன். இந்த காஞ்சிருக்கு பாருங்கள், இந்த அவரை வித்தை நம்ம திரும்ப போடணும். இதை எடுத்துரும். இந்த பாருங்கள், ஒரு பாவைக்காய் ஒன்று வருது. இது பச்சை பொன்னாங்கண்ணி கீரை. அவரைக்காயில் மறுபடியும் பூ வைக்குது. மல்லிகைப்பூ எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ மறுபடியும் மொட்டு வைக்குது. அதுக்கப்புறம் இந்த பூ பாருங்கள், டேபிள் ரோஸ். இனி எல்லா கலர்லையும் வைக்கணும். டேபிள் ரோஸ் அழகாக இருக்குது. இது பீக்கங்காய். இந்த தக்காளி எல்லாத்தையுமே பிடுங்கி இதில் இனிமேல் வேறு நம்ம தக்காளி நாற்று வைக்கணும். இதோட வெங்காயத்தாள். இந்த பாருங்க, இதெல்லாம் பிடுங்கிடணும். இது இனி காய்க்காது. கீரை தான் நிறைய வந்திருக்கு. இது வேறு ஒரு கத்திரிக்காய். இதில் நிறைய பூ வந்திருக்கு. காய் காய்ச்சப்புறம் உங்களுக்கு வீடியோ போடுறேன். கருவேப்பிலை ஒடிச்சு விட நிறைய கருவேப்பிலை கொப்பு எக்கச்சக்கமாக இருந்திருக்கு. இந்த கத்திரி செடியும் பாருங்கள். இதில் ஒரு பாவைக்காய் வந்திருக்கு. இந்த தக்காளியை பாருங்கள், குட்டி குட்டியாட்டு. இதோட ஒரு பாகக்காய் கொடி வந்திருக்கு. உரம் வைக்கணும். இந்த எறும்பும் மாவு பூச்சி தான் வெள்ளை முட்டையாக இட்டு செடியே வம்பா போகுது. கத்திரி செடி பாருங்கள், பாவைக்காய். இந்த பூத்தை ரொம்ப அழகாக இருக்குது. பிளாஸ்டிக் மாதிரியே பூத்து இருக்கும், வாடவே செய்யாது. முருங்கை இலையும் நிறைய இலை பிரண்டையை பறிக்கணும், உடச்சி எடுக்கணும். மூட்டு மாதிரியே இருக்குது பாருங்கள் பிரண்டை கொடி. இதை கட் பண்ணி விட்டு துவையில் அரைக்கணும். அதை ஒரு வீடியோவாக நான் போடுறேன். பிரண்டை நல்லா துளிர் பாருங்கள். ஒரு குச்சி தான் நட்டி வச்சேன். அதோடு இந்த பிச்சுப்பூ இந்த தளிர் வர இந்த இதெல்லாம் பிச்சுருங்க. இதை பாருங்கள், எல்லாம் நல்லா துளிர் எல்லாமே அழகாக இருக்குது. இன்னொரு வீடியோ எடுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோவோட பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.